மனைவியாக சுலோச்சனா என்ற பெயருடன் சிறப்புமாக வாழ்ந்து வருகின்றேன். என் கணவரை காண்பது வழக்கம். நேரமாகி அவையில் யாரை காணவில்லை. யாருக்கு கொம்பு ஊர்றியா? எங்க அம்மாவுக்கு குஞ்சு வணக்கம் வைக்கிறேன். ஏய் குனிந்து 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 வணக்கத்தை வைக்கிறேன். எல்லாரும் எடுத்துக்கிறீங்களா? இப்போ ஐயோ
முனையால அடிச்சாலுமே தாங்காது. ஆமா என்னடா அம்மா, அம்மா, ரொம்ப கஷ்டமாகுது அம்மா. என் குடும்பத்துல ஒரே வேதனை சோதனை தயவு செய்து வந்து ஏய் நல்லா இருக்கிற குடும்பத்தை ஏன்டா அப்படி வந்து சொல்ற டேய் பாவிய உன் மனைவி உன் மேல இருக்கிற பாசத்தை நான் பார்த்தேன்டா கண்ணாரா டேய் அது பாசத்தை பார்த்துட்டு இல்லை நான் டேய் அது மனசுல பார்த்தேன். அதுல குடும்ப பிரச்சனை பெரிய பிரச்சனை ஆகி போச்சு அம்மா. நான் என்ன பண்ணேன்? நான் என்ன தப்பு பண்ணேன்? எந்த தப்புமே பண்ணல. ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் ஹாய் ஹாய் மெசேஜ் தான் அனுப்பிச்சேன். அதான் சரி இனி ஒண்ணுமே ஒரு தப்பும் பண்ணல எப்ப நான் அனுப்பலாம்? எப்படி அனுப்பலாம்? தப்பு இல்ல நான் நம்ம தப்பு பண்ணேன். நேர்ல பார்த்து ஆயின்னு சொன்னாதான் தப்பு. நான் வாட்ஸ்அப்ல தானே டேய் வாட்ஸ்அப் அதுல தானே நான் சொன்னேன். அதான் அந்த அது எது இன்ஸ்டாகிராமா அந்த கிராம் அந்த கிராம்ல சொன்னமா நான் ஹாய் ஹாய்னு நான் நம்ம தப்பு பண்ணேன். சரி போனா போதுங்க 10 பொம்பளை பொண்ணுங்களுக்கு ஹாய்னு சொன்னேன். 10 பொட்டைங்களுக்கு ஹாய்னு சொன்னேன். இப்போ பொம்பளைக்கு சொன்னது கூட உனக்கு பிரச்சனை வந்தில்ல இப்ப சொன்ன பாரு ஆனால் தான் உன் குடும்ப கோர்ட் வேலும் போய்ங்குது அம்மாவன நான் என்ன பண்ணிருக்கேன்? அது நான் எனக்கு என்ன நினை தெரியல அம்மா. அதே மாதிரியா எனக்கு எனக்கு கண்ணு கெட்டு போச்சு அம்மா. என்ன நேரத்துல கண் பார்வை தெரியுமா? பாருங்க சத்தியமா என்ன சொல்றான் அம்மா கிட்ட உட்காந்து இருந்தாலும் ஆம்பளைக்கு தெரிய மாட்டேங்கிறாங்க. அது ஒரு அக்கா யாராவது உட்காந்து வராங்க அது போதும் ஒரு ஆயா ஒன்று போதும் அது யாருதான் அந்த பச்சைல ஜாக்கெட் போடும் போது ஏட்டி செருப்ப அம்மோ இருட்டுல ஆயா பச்சை கலர் ஜாக்கெட் போடும்போது தெரித்து லைட் வச்சுல உட்காந்து ஆம்பளை தெரியல இல்லைங்க ஊர பறவை தான் தெரியுது கிட்ட பறவை தெரிய மாட்டேங்குது. என்ன பண்ணுறதுனே தெரியல அம்மா. அம்மா டைவர்ஸ் ஆயிடுவேன் அம்மா. சரியா கஷ்டமா போச்சு. ஏன் அம்மா பணமர வெட்டி போட்டு பட்டு நடக்குது அம்மா. பணமரமா எங்க அங்க பின்னாடியா ஏன் இதே பேரு பணமரம் பணமரமா இல்ல பெரியாண்டவனுக்கு புத்தன பையன் கட்டி கடாய்ச்சி போட்டாங்களா தெரியல. சட்டி அவுத்து போட்டு பட்டு நடக்குது நல்லா நடக்குது. ஐயோ மாத்திட்ட மாதிரி அம்மா. அம்மா ஐயா அப்படியா நான் கடுக்க பையனுக்கு எதமா போடுறது வணக்கங்க. அதான் அம்மா மனம் படைத்து சொலிக்க பரிசங்க விண்டாதி ஒளிய
யாரு அவரு அவங்க வீட்டுக்கு அண்ணியானா இல்ல கொடுத்துக்கிற வேலையை ஓய்ங்க சொன்னா தேவையில்லாத வேலைலாம் உனக்கு யாரு இப்ப பாபர் சாப்புக்கு போக சொன்னது சொல்லு அது கேளு யாரோ பாய்க்கு நாய் கட்சி வச்சுட்டு யாரும் திருப்பி மொட்டை அடிச்சுக்கிறாங்க ஒரு பொண்டாட்டி வந்து பாதம் பண்ணிடுறாங்க ஒரு பொண்டாட்டி மனைவி சுலோச்சனா ஒரு பொண்டாட்டி எப்படி கூப்பிடணும் எப்படி எப்படி ரோஜாவில குப்பை கொட்டிருந்த நீ எப்படி அதான் அடிச்சு தோத்திட்டாங்களா என்ன தோத்தி யாரு கிடையாது நாங்கள் குடும்ப ரகசியம் பேச போகிறோம் இங்க உனக்கு வேலை இல்லை இங்க உனக்கு வேலை இல்லை உன்னை பார்த்து விட விட்டு எவ்வளவு நாளாக என்ன பண்ற நான் சொன்னா அங்கதான் வேலை இல்லை நங்க குடும்பம் இந்த பக்கமே வரக்கூடாது நீ இந்த பக்கமே நீ வரக்கூடாது இந்த பக்கம் வரக்கூடாது வரக்கூடாது போய்ட்டால் குதிரையாட கரகாட்டம் ஆட ஆட உன்னை யாரா கூட்டுதுடா என்ன சொன்னேன் அந்த வழி வரக்கூடாது இந்த பக்கம் சொன்னியா முகத்தை காட்டாம நாங்கள் குடும்ப ரகசியம் பேச போறேன்னா என்ன பண்ண எனக்கு தெரிஞ்சிச்சு ரெண்டு பேரும் டப்பா டப்பா தானே டப்பா டப்பா டிஷம் டிஷம் ஒய் ஒய் ஏய் நீ ஏன் வேற ஆடு கண்ணே சுலட்சனா அழகு சோலை போல நீ இருக்க உன்னை பார்க்க வேண்டும் என்று நின்றுதான் ஆசை கொண்டு இப்போதான் உன்னை பார்க்க எனக்கு அப்படியா உன்னை பார்த்து வந்தவரை கணவனாக உண்மை 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 அப்படியா அப்படி இருக்கு நீங்கள் எதை கூறினாலும் அது கேட்டு அதுவே நடக்க வேண்டும் அதுதான் மனைவி கடமை உண்மைதான் அதை மீறி பேசலாமா பேசினா நன்றாக இருக்குமா அதானே அத்தான் அத்தான்
அம்மாடி இதுதான் காதலா ஒரு மேல ஒருத்துக்கு போய் யாருன்னா பார்த்து வாயில பீ வருமா நமக்கு வாழ சகல வசதிகளும் உண்டு. ஆனால் இதுவரை தேவரை நாங்கள் இருப்பது கிடையாது. காரணம், நாம் நல்ல முறையில் வாழ வேண்டும் என்ற ஒரே ஒரு காரணத்துக்காக தேவர்களை பகை கொள்ளாமல் வாழ்ந்து வருகிறோம். ஆனால் தேவர்கள் எங்களை பார்த்து என்ன சொல்லிக்கிறார்கள் தெரியுமா? முகத்தில் ரோமம் இல்லாத வேடி என்று விளைத்து விட்டார்கள். ஆகையால் நான் ஒரு வார்த்தை சித்தமிழ் தெரிவித்துக் கொண்டு நான் இப்போதே வரப்பெற செல்ல போகிறேன். பாருங்க, அப்படி எதிர்த்தா தேவர்களை எதிர்த்து யாருமே வாழ முடியாதுங்க. சொன்னதை கேளுங்க. வாழ்ந்தால் அந்த வாழ்க்கையினால் பல கஷ்டங்கள் வரும். இருந்தால் மானத்தோடு வாழ வேண்டும், இல்லாவிட்டால் இறந்து விட வேண்டும். இரண்டாவது நிலையில் வாழ வாழ்க்கை வந்தது நரகத்திலும் கொடுமையான வாழ்க்கை. அதையாக உரைக்கிறேன். நான் ஒரு வார்த்தை நேரம் மாகாணத்துக்கு சென்று நான் வரம் பெற போகிறேன், உரம் பெற போகிறேன், தேவர் கூட்டத்தை அழிக்க போகிறேன். கட்டு தாலை கட்டி கணவன் எந்த வார்த்தையை உழைத்தாலும் சரி, கற்புள்ள கருத்தையும் மங்கைய கருத்தையாக இருக்கக்கூடியவன் எதிர்த்து ஒரு வார்த்தை பேச மாட்டான். ஆனால் நீ போகும் இடமெல்லாம் வேண்டாம் என்று ஆரம்பத்திலே தகுதியா நீதியா நல்ல குடும்பத்தில் இருந்த பத்திரி பெண்ணுக்கு தகமாகுது.
எந்த சிங்கதுரையே துரையே துரையே எனக்காவது ஆபத்தாவது வருவதாவது என் தாயாளிகள் வரம் பெற்றார்கள். வளத்தை வைத்து பிழைக்க தெரியாமல் மாண்டு மடிந்து விட்டார்கள். ஆனால் நான் அப்படி வரவோ இந்த பூவுலகில் என்னுடைய கார் உள்ளவோ என் புகழ் நிலைத்திருக்க வேண்டும் என்பதற்காக வரம் பெறத்திருக்கிறேன். அதை ஏதும் சொல்லாமல் என்னை வழியடைத்தார். வாழ்க்கை வாழ்வது ஒரு முறை, மரணம் என்பது ஒரு முறை என்று சொல்லுவாங்க. உலகத்தில் எனக்கு பிடித்தால் நான் கூறிய வார்த்தை நான் இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற எண்ணத்தில் நீங்கள் வாழ்ந்து விட்டீர்கள். ஆனால் வருவது வந்தே தீரப்போகிறது. வாழாது வா என்று அழைத்தால் வரப்போவதில்லை. விதிய மதியால் வெல்லாம் என்று சொல்லுவார்கள். அமர் முறையோடு வைக்கிறேன்.
முதல்ல கட்டின முதல்ல அமைச்சிருக்கலாம்ல. இதுக்கு ஒரு அழை, இதுக்கு ஒரு சப்போர்ட். அடி ஓது வர மாதிரி அண்ணன் தம்பி கூட உதவ மாட்டோம். அது கரெக்டாக இது போகுது. நான் பரம்பரை செல்கிறேன். ஒரு நாளமாகலாம், ஒரு வாரமும் ஆகலாம், ஒரு மாதமும் ஆகலாம், ஒரு வருடமும் ஆகலாம். திரும்பி வரேன். நான் திரும்ப வர வரையிலே இனிமையாவது சக்தி பூஜையில் ஈடுபட்டு கொண்டிரு. ஆமா, நான் சென்று வரட்டுமா? தம்பி எவன் சுரா சரி, என் கணவருக்கு எந்த இடையூறும் வரக்கூடாது. அவர் நல்லபடியாக வர வேண்டும். அந்த அன்னை நல்ல அவருக்கு கிடைக்க வேண்டும். அதனால் இன்றே நான் கௌரி பூஜை தொடங்குகிறேன். அம்மா, தாயே, அவளாதி சக்தி எமையாலும் சக்தி, அதில் புன்னகை மின்னுதம்மா, கண்களில் ஆனந்த வெள்ளமம்மா. அவளாதி சக்தி நமையாளும் சக்தி, அதில் புன்னகை மின்னுதம்மா, கண்களில் ஆனந்த வெள்ளமம்மா, கண்களில் ஆனந்த வெள்ளமம்மா. அவளாதி சக்தி நமையாளும் சக்தி, அதில் புன்னகை மின்னுதம்மா, கண்களில் ஆனந்த வெள்ளமம்மா, கண்களில் ஆனந்த வெள்ளமம்மா, கண்களில் ஆனந்த வெள்ளமம்மா. அருள் என்றென்று நினைத்திருக்க வேண்டும். கணவருக்கு நல்ல ஒரு வரத்தை கொடுக்க வேண்டும். சரி, அன்பார்ந்த பெரியவர்களே, இந்த மண்ணிலே பிறந்து வாழ்வாங்கு வாழ்ந்து மனைவி மக்கள், பேரப்பிள்ளைகள், கிராம மக்கள் அனைவரோடு ஒருங்கிணைந்து இந்த மண்ணில் வாழ்ந்து மறைந்துவிட்ட அருமை ஐயா நாகப்பன் ஐயா அவர்கள் இன்று நம்ம விட்டு பிரிந்து இன்று 15ஆம் நாளை நோக்கி நாளை 16ஆம் நாளை அடைய போகின்றார். ஐயாவின் ஆத்மா நல்லபடியாக சொர்க்கத்திற்கு போக வேண்டும்.
முக்தி மோட்சம் பெற வேண்டும், மோட்சத்தை அடைய வேண்டும் என்பதற்காக இதோ உத்திரமேரு வட்டம், உத்திரமேரு அடுத்த கட்டியாமந்தல் நன்னகரத்தைச் சேர்ந்த எங்களது ஸ்ரீ இனியார் நாடக மன்றத்தாரை கொண்டு வந்து ஐயாவுக்காக இப்படிப்பட்ட ஒரு மோட்ச நாடகத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட ஐயாவின் ஆத்மாவை நல்லபடியாக மோட்சத்திற்கு அனுப்ப அனைவரும் கண்விழித்து அஞ்சலி செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அதன் சார்பாக இதோ எங்களுடைய நாடக கம்பெனி சார்பாக முதலிலே ஐயாவுக்காக ஒரு ஆழ்ந்த இரங்கல் பாடலை பாடி ஐயாவை மோட்சத்துக்கு போவதற்கு நாங்கள் அனைவரும் முன்வருகிறோம். நீங்கள் அமைதி காக்க குத்து விளக்கணைந்ததம்மா மனக்குமரிட்டு போனதென்ன நாகப்பல் என்ற ஐந்தெழுத்து மறைந்ததம்மா அம்மா அம்மா ஆவி பிரிந்தது ஆயுள் முடிந்தது கூடி கலைந்ததையா நாகப்பையா உன் வாழ்வு உன்னோடு போனதையா ஐயா குருவி பறந்ததையா ஆவி பிரிந்தது ஆயுள் முடிந்தது கூடி கலைந்ததம்மா வாழ்வி உண்டோடி போனதப்பா அப்பா குருவி பறந்ததப்பா ஆவி பிரிந்தது ஆயுள் முடிந்தது கூடி கலைந்ததையா நாகப்பையா உன் வாழ்வு உன்னோடு போனதையா ஐயா குருவி பறந்ததையா இருக்கும் பேருக்கும் உனக்குள்ள ஈருக்கோ மேலுக்கோ உனக்குள்ள சொந்தத்துக்கோ ஐயா 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 இருக்கும் பேருக்கும் உனக்குள்ள சொந்தத்துக்கும் உன்னோடு முடிந்ததையா அதுவோ என்னோடு முடிந்ததையா ஐயா என்னோடு முடிந்ததையா ஆவி பிரிந்தது ஆயுள் முடிந்தது கூடி கலைந்ததையா உள் வாழ்வி உண்டோடு போனதையா ஐயா குருவி பறந்ததையா
ஐயா ஆவி பிரிந்தது ஆயுள் முடிந்தது கூடி கலைந்ததையா உன் வாழ்வே கொண்டோடி போனதையா ஐயா உருவி பறந்ததையா முதல்ல கொடுத்த பாருங்க அதை பகல அவரு பேரை சொல்லி அவங்க புள்ள பேரை சொல்லுப்பா அவரு போர்ட்ல பார்த்து உங்கள் அனைவருக்கும் இவருடைய காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் வட்டம் உத்தரமேரூர் அடுத்த கட்டியாமன்ற கிராமத்தைச் சேர்ந்த ஸ்ரீ இனியா நாடகம் சார்பாக நன்றி வணக்கம். அது மட்டுமல்லாமல் இதே மணப்பாளையம் பங்களாநகரைச் சேர்ந்த கிராம பொதுமக்கள் அனைவரும் சேர்ந்து இவருடைய ஸ்ரீ இனியா நாடகமன்றத்தில் பாராட்டி ரூபாய் 201 அன்பளிப்பு அளித்துள்ளார். அது மட்டுமல்லாமல் இதே மண்ணுலகில் பிறந்து வாழ்ந்து காலம் சென்ற நாகப்பன் என்று சொல்லக்கூடிய அவருக்கு இன்றோடு 15ஆம் நாள் முடிந்து விடியற் காலை 16 நாள் கர்ம காரியம் நடைபெற உள்ளது. அவருடைய ஆத்மானது சாலோப சாமிப சாரூப சாயிற்று சொல்லக்கூடிய 4ஆம் மனைவி முக்தி மோட்சம் அடைவிடும். அவருடைய ஆத்மாவானது இரவுடைய நிழலில் இளைப்பாற வேண்டும் என்று அவருடைய உற்றார் உறவினர்கள் அனைவரும் ஒரு சேர்ந்து இவருடைய ஸ்ரீ இனியா நாடகமன்றத்தை பாராட்டி ரூபாய் 201 அன்பளிப்பு அளித்துள்ளார். அது மட்டுமல்லாமல் காலம் சென்ற நாகப்பன் அவருடைய தாயாரிகள் விலகக்கூடிய கருப்பாயிரம்மன் தாயாரிகள் அனைவரும் ஒன்று சேர்ந்து இவருடைய ஸ்ரீ இனியா நாடகமன்றத்தை பாராட்டி ரூபாய் 201 அன்பளிப்பு அளித்துள்ளார். அப்படிப்பட்ட நல்ல உலகளுக்கு இவருடைய ஸ்ரீ இனியா நாடகமன்ற சார்பாக நன்றி வணக்கம். அது மட்டுமல்லாமல் காலம் சென்ற நாகப்பன் என்று சொல்லக்கூடிய இவருடைய மகளாக விளங்கக்கூடிய சந்தியா மருமகன் சீனிவாசன் பேர குழந்தைகள் சிவானி ஸ்ரீ பத்மஸ்ரீ அனைவரும் சோபித் சிவா அனைவரும் ஒன்று சேர்ந்து இவருடைய இனியா நாடகமன்றத்தில் பாராட்டி ரூபாய் 201 அன்பளிப்பு அளித்துள்ளார். அன்பளிப்பு அளித்த அனைத்து உலகளுக்கும் இவருடைய ஸ்ரீ இனியா நாடகமன்ற சார்பாக நன்றி வணக்கம்.